ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், இது ரைட் சைடு ஓகேங்களா. டாட் பிடிச்சாச்சு. பெல்ட் ஷேப் இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா. பெல்ட் ஷேப் இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வர பீஸ் வந்து திக்காக வரணும். அதனால் 2 பீஸ் எடுத்துக்கலாம். 2 பீஸ் எடுத்துன்னு ஒரு பீஸ் விட்டுடலாம் ஓகேங்களா. அதாவது ரெடி பீஸில் இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்படி வச்சுட்டு இப்படி மேலே திருப்பிட்டு ஒரு பீஸ் இப்படி எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த பெல்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வர மாதிரி தள்ளிட்டு இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதில் இங்கேருந்து தைச்சிட்டு வரணும். முதல்ல இங்கே கைடை வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த தையல் வருது பாருங்கள், அந்த தையலாண்டை இப்படி மடிச்சுக்கோங்க. தையல் வரைக்கும் அந்த கட்டிங் வச்சு மடிச்சிக்கின்னு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கின்னு இங்கேருந்து இங்கே பாருங்கள், இங்கே 3 புள்ளியில் இப்படி தைச்சிட்டு வரணும். 3 புள்ளியில் இப்படி தைச்சிட்டு வந்துட்டு 3 புள்ளியில் இப்படி தைச்சிட்டு வந்துட்டு இங்கேருந்து தைச்சிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே கோன் மாதிரி வச்சு இது வரைக்கும் தைச்சிருங்க. அதுக்கப்புறம் இதை கரெக்ட் பண்ணி தைங்க ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு இதே அளவு வரணும். இந்த பீஸில் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 புள்ளி வரணும். அது கவனிச்சு பண்ணுங்கள். இது ரைட் சைடு ஓகேங்களா. இது இப்படி தைக்கிறோம். அடுத்த சைடு வந்து லெஃப்ட் சைடு ஓகேங்களா. இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. லெஃப்ட்டுக்கு எப்படி வரும்னா பெல்ட்டு வந்து கீழே வரும். இதுக்கு பாடி கீழே வருது, பெல்ட்டு மேலே வருது. இதுக்கு வந்து பெல்ட்டு கீழே வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரெடி பீஸில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இப்படி மேலே திருப்பிக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துட்டு இப்படி வைக்கணும் ஓகேங்களா. அது பாருங்கள், அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க ஓகேங்களா. இப்படி திருப்பிக்கின்னு இங்கே பாருங்கள், இந்த பீஸில் வந்து 2 பீஸ் இருக்குது ஓகேங்களா. இங்கேருந்து ஒரு 3 புள்ளியில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி வைங்க. பெல்ட் பீஸ்லேருந்து ஒரு 3 புள்ளி கிளாத் வந்து வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு இப்படி வச்சு இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பீஸில் வந்து இப்படியே அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இது இழுக்காதீங்க, நல்லா லூஸ் கொடுங்க. இப்படி வச்சு சேம் அதே 3 புள்ளியில் தைச்சிட்டு இங்கே பாருங்கள், நான் அந்த டாட்டுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி இங்கே பாருங்கள் தையல் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் தையல் இருக்குது பாருங்கள். அதுலேருந்து கட்டிங் வர மாதிரி வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணி நமக்காக திருப்பிக்கோங்க. இந்த கோன் அழகாக உட்காரும் ஓகேங்களா. அங்கேருந்து தைச்சிட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை கரெக்ட் பண்ணி வைங்க ஓகேங்களா. சேம் அதே மாதிரி நம்ம இந்த கட்டிங் வந்து ஈவனாக வச்சு தைக்கணும் ஓகேங்களா. இப்படி தைச்சிட்டு என்ன பண்ணுறோன்னா, இது எப்படி க்ளோசிங் பண்ணோன்னா இப்படி இது நம்ம தைச்சிட்டோம் ஓகேங்களா. பாருங்க, அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. அப்படியே ரோல் பண்ணி பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த கிளாத் எடுத்து அதுவும் ஃப்ரண்ட்டில் தான் இருந்து தான் சைடில் போகணும் ஓகேங்களா. இப்படி வச்சு இப்படி தைச்சி இந்த கிளாத்தை ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டு அப்படியே க்ளோசிங் பண்ணி தைச்சிடணும். சேம் அதே 3 புள்ளியில் ஓகேங்களா. அப்படியே 3 புள்ளியில் தைச்சின்னு போகணும் ஓகேங்களா. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பீஸ் வந்து பெல்ட் வந்து ஈவனாக அழகாக வரும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் தைங்க. 3 புள்ளியில் தைங்க ஓகேங்களா. நான் இப்போ சொன்ன ஃபினிஷிங்லேயே தைங்க. உங்களுக்கு வந்து பெல்ட் ஃபினிஷிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.